ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சாம்பார் அப்படின்னாலே பருப்பு சேர்த்து தான் வைப்போம் இல்லையா? இன்றைக்கி பருப்பு கொஞ்சம் கூட சேர்க்காம எப்படி நம்ம சாம்பார் வைக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் வந்து ஒரு குக்கரில் 2 வெங்காயம் 2 தக்காளி கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் குக்கரில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்டு அடுத்து தக்காளி 2 சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் நான் போட்டிருக்கேன். கேரட்டு 1 கேரட்டு நான் சேர்த்துருக்கேன். இந்த கேரட் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வெறும் வெங்காயம் தக்காளியில் கூட செய்யலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்குன்றதுக்காக நான் கேரட் போட்டிருந்தேன், ஹெல்த்தியும் கூட. கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துட்டு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிட்டு குக்கரில் ஒரு 4 விசில் வேக வச்சுருங்க. ஒரு 4 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுக்கலாம். இப்போ 4 விசில் வந்துருச்சு. இதை வந்து நம்ம எடுத்துட்டு பார்த்துடலாம். நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் வெங்காயம் தக்காளி. இதை வந்து கடைஞ்சி எடுத்துடலாம். ஒரு எமர்ஜென்சி பருப்பு வீட்டில் இல்லை, சாம்பார் செய்யணும் அப்படின்னும் பொழுது இதை வந்து நம்ம எடுத்து செஞ்சுக்கலாம். இது கடைஞ்சிடலாம். இது வேறு ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு, ஆயில் சூடானதுமே கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கிறேன். இதோட காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துருக்கேன். இதில் நம்ம மிளகாய்த்தூள்லாம் போட போகிறதில்ல, கறிவேப்பிலை சேர்த்துக்கிறோம். ஏற்கனவே கடைஞ்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலக்கிட்டு கேரட்டு தனியாக எடுத்து வச்சு இதில் சேர்த்துருக்கேன். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஏற்கனவே வெந்தது தானே, அதனால் கொதி வந்தால் போதும். ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இது வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம சாப்பிட்லாம். என்ன இருந்தாலும் பருப்பு சாம்பார் சாப்பிட்ற டேஸ்ட்டு இது கொஞ்சம் கம்மி தான். இருந்தாலும் நமக்கு பருப்பு இல்லாத நேரத்தில் டக்குன்னு இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். அவ்வளோதான். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இறக்கிட்டோன்னா சாம்பார் ரெடி. சுட சுட இட்லியோட நம்ம சேர்த்து சாப்பிட்லாம். இதை வந்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். ஒரு பிளேட்டில் போட்டுட்டு எல்லா இட்லிலையுமே சாம்பார் நல்லா ஊற்றி சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது மாதிரி ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளவுதாங்க, இட்லி சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.